ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மலர் ஹோம் குக்கிங்கில் 18 கேரட் இருக்கக்கூடிய கோல்டு இயரிங்ஸ் எங்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் கட்ட போகிறேன். 18 கேரட்டுக்குள்ளே கோல்டு இயரிங்ஸ் நம்ம ஏன் வாங்குகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். 18 கேரட் தங்க நகைங்கள்லாம் 18K 750 இந்த மாதிரி வந்து பின்னாடி எழுதியிருக்கும். இதனுடைய பியூரிட்டி வந்து 750 அந்த மாதிரி தான் இருக்கும். நார்மலாக வந்து 916 22 கேரட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இதோட பியூரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா நல்ல டிசைன்ஸுங்கெல்லாம் நல்லா நமக்கு வாங்கும் போது கிடைக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக நிறைய தங்கத்தை தவிர மற்றது மற்ற உலோகங்கள் வந்து நிறைய இருக்கனால இது வந்து நிறைய ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். தின்னான டிசைன்ஸு, நல்ல குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது இது வந்து நல்லாயிருக்கும். நிறைய டைமண்ட் நகைங்கள்லாம் பார்த்திங்கன்னா 18 கேரட்டில் வரும். ஏன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் சீக்கிரம் விழாமல் நல்ல டிசைன்ஸ் வந்து அவங்களுக்கு பண்ணி எடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி வந்து 18 கேரட் தங்க நகைங்களாக இருக்கும். நம்ம 18 கேரட் தங்க நகைங்களை நம்ம வாங்கி விற்கும் போது அதே மாதிரி நமக்கு 18 கேரட்டுக்குள்ளே பைசா நமக்கு ரீசேல் பண்ணும்போது கிடைக்கும். சாதாரண 22 கேரட்டை விட இது வந்து கம்மியான விலையில் வாங்குகிறோம். அதே மாதிரி விற்கும் போதும் கம்மியான விலையில் விற்கிறோம். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங்ஸ். ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன். எங்கேயுமே வந்து அந்த டேமேஜ் ஆகிறது எதுவுமே கிடையாது. ரொம்ப தின்னாக ரொம்ப நல்ல அழகாக இருக்கும். இது வந்து 2 கிராம் 2.5 கிராம் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நிறையா கிராம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக அழகாக நல்லா இருக்கும். இது ஃப்ளவர் ஷேப்பில் இதில் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது நிறைய பேர் டைமண்டான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து டைமண்ட் கிடையாது, நார்மலான வந்து ஸ்டோன்ஸ் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும். இது 18 கேரட். இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருகாணி. இதுக்கு வந்து திருகாணி கிடையாது, அதுக்கு பதில் நம்ம ஏதாவது ஒரு பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட தண்டு மட்டும் வந்து ஒரு ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்கும். அதை நம்ம மேலே ஏதாவது பட்டனை போட்டுக்கிட்டோன்னா நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான டிசைன், ரொம்ப அழகாக இருக்கும் போட்டால். 22 கேரட்டு நம்ம பார்க்கும்போது எப்படி கோல்டு ரேட் டுடே அப்படின்னு பார்க்குறோமோ அதே மாதிரி 18 கேரட்டும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு வரும். நம்ம வந்து நியூஸ் பேப்பர்லேயோ டிவிலையோ நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அன்றைக்குள்ளே தங்க விலை எவ்வளோன்ட்டு. நம்ம ரீசேல் பண்ணும்போது அதே மாதிரி 18 கேரட்டுக்குள்ளே தங்க விலையில் ரீசேல் பண்ணிக்கலாம். தின்னான டிசைன்ஸ் எல்லாம் விரும்புகிறவங்கலாம் இந்த 18 கேரட்டு வாங்கினாங்கன்னா அவங்க டெய்லி யூஸ்க்கு நம்ம லாங் லைஃபாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். 22 கேரட்டை விட இந்த ரொம்ப சின்னதாக போடுற விருப்பம் இருக்கவங்கலாம் அந்த 18 கேரட் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக லாங் லைஃபாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து 18 கேரட் வந்து வாங்குறது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச 18 கேரட் இயரிங்ஸு. இதில் கீழே பார்த்திங்களா ஃப்ளவர் மாதிரி தொங்கும், மேலே ரிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு மேலே வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக ரொம்ப லாங்காக இருக்கும். ரொம்ப லாங் இயரிங்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போடலாம். தின்னாகவும் லாங்காகவும் ரொம்ப ஃபேஷனாக இருக்கும். எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கிட்டாலும் இது ரொம்ப ஃபேஷனாக இருக்கும். இது 18 கேரட்டு. இது வந்து கரெக்டாக வந்து கிராம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. இது கரெக்டாக எடை போட்டு பார்க்கும்போது தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரிங்காக இருக்கிறது மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை வந்து ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகான வந்து ஒரு டிசைனு. இந்த ரிங்கை வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பேன். இதை எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்ச இயரிங் அது. இதோட ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட எதுவுமே விழல. ரொம்ப நல்லா 18 கேரட்டு தங்க நகைங்க. இது வந்து 6 கிராமா 4 கிராமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இது எல்லாமே ரொம்ப கம்மியான ஒரு கிராம்ஸ் தான். இது பார்க்குறத விட இது ரொம்ப கம்மியான கிராம்ஸாக தான் இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இது கோல்டு ஃபினிஷாக இல்லாமல் ஒரு மாதிரி மேட் ஃபினிஷாக இருக்கும், டல்லாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து இந்த கோல்டு நல்லா எல்லோவாக போட விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து ரொம்ப எல்லோ வந்து பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ஒரு மேட் ஃபினிஷில் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இயரிங்கு மேலே இருக்க ஸ்டட்டு வேறு ஒரு ஜிமிக்கியோட மேலே இருக்க ஸ்டட்டு. ஆனால் கீழே தொங்குறது மட்டும்தான் வந்து லாங் இயரிங்காக இருக்குல்ல, இது மட்டும்தான் 18 கேரட்டு.
மேலே இருக்க ஸ்டட்டு வந்து 22 கேரட்டு, வேறு ஒரு இயரிங்கோட இது மேலே இருக்கிறது. அது மற்றதெல்லாம் வந்து கீழே ஹேங்கிங்லாம் வந்து 18 கேரட்டு. இது பார்த்திங்கன்னா பெல் டிசைனாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி லாங்காக இருக்கும். லாங்காக தின்னாக இயரிங் போடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி லாங்காக தின்னாக போட்டுக்கலாம். இது 18 கேரட்டு அப்படிங்கிறனால இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது 3 பெல் இருக்குது. கீழே வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன் மாதிரி அழகாக இருக்குது. இந்த டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இந்த ஸ்டட்டு போட்டால் இது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வேறு ஏதாவது ஒரு ஸ்டட்டு கூட இது கூட பேர் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இது லாங்காக இருக்கிறது கூட 2.5 கிராம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பேர் வந்து 2.5 கிராம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து 2 கிராம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டெய்லி வியர் இயரிங்கு பெரியவங்களும் போட்டுக்கலாம், சின்ன பசங்களும் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். உள்ளே இருக்கிறதும் ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இது தின்னான அந்த வளையம் கூட வந்து சீக்கிரமாக வந்து நெளியாது, ஒன்றும் ஆகாது. ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கும் பின்னாடி வந்து பேக் ஸ்க்ரூ வந்து திருகாணி மாதிரி கிடையாது. நம்ம எந்த பட்டனை வேணாலும் இதுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா தான் இருக்கும். இது கீழே வந்து ஒரு பால் மாதிரி வந்து தொங்குது. இது ரொம்ப அழகான வந்து ஒரு டாப்ஸு, நல்லா இருக்கும். அந்த பால் வந்து ரொம்பவே ஷைன் ஆகும். இது வரைக்கும் தான் என்னுடைய வந்து 18 கேரட் தங்க நகைங்க. மற்றதெல்லாம் வந்து 22 கேரட் கோல்டு நகைங்க இருக்குது. இதை பற்றியான டீட்டெயிலான வீடியோ ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள். அதை விட வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது வந்து ஐடியாஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படிங்கிற ஐடியாஸ் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வீடியோஸ் கோல்டு நகைங்களை பற்றி போடுறேன். இந்த கம்மலை தவிர என்கிட்ட 18 கேரட் இருக்கக்கூடிய செயின்ஸு, ரிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.